நான் போயிட்டு வருகிறேன் என்றேன் புன்முறுவலோடு. அண்ணன் வீரப்பனுடைய ஸ்டோரி நான் கேட்கணுமே என்றார் என்னிடத்திலே. சிரித்தேன். உங்களுக்கு நேரம் இருக்காது, தேர்தல் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. வணக்கம் டிவிக்கு ஆர்மி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தளபதி விஜய் அவர்களை சந்திச்சிருக்கீங்க, என்ன சொன்னார், நீங்கள் என்ன சொன்னீங்க, அது குறித்து முதல் கருத்தை சொல்லுங்கள். தளபதி இல்லை, தலைவர் விஜய் அவர்கள். பனி குலுங்குகிற நேரம், அடைமலை அடங்கிய சூழல், சிங்கார சென்னை சந்தி சிரிக்கிற நேரத்தில் கரடுமுரடான சென்னை மாநகர சாலையில் காரில் பயணித்த தருணம். 2 மாதங்களுக்கு முன்பே எம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற மகத்தான பொதுச் செயலாளர் மானமிகு அண்ணன் புசியார் அவர்களையும், கட்சியை வழிநடத்தக்கூடிய தலகர்த்தர் தமிழ்நாட்டின் பொக்கிஷம் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் இணைந்திருக்கிற அந்த சூழலில் எம் இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற இளவல் ராஜ்மோகன் அவர்களுடைய அழைப்பில் தலைவர் உங்களை பார்க்க விரும்புகிறார் என்ற சொன்ன செய்தி தருணம் முதல் சந்திப்பு முடிவுற்றது. கலந்து பேசினோம், கலந்துரையாடினோம். 11 நிமிடங்கள் மட்டுமே. அறிவார்ந்த தலைவர்கள் இருக்கிறதுக்கு மத்தியில் ஒரு அறிவை கற்றுக்கொள்ளுகிற சாதாரண தொண்டனாக அந்த தலைமை பண்பாளர்களிடம் நான் பேசிய சூழல் மறக்க முடியாதவை. அந்தி சாய்கிற பொழுதுகளில் அடைமழை பெய்து கொண்டிருந்தது. இயல்பான சந்திப்பாக இருந்தாலும் இதய நெருடல் சந்திப்பு. மீண்டும் அழைப்போம் என்று முடிக்கப்பட்ட அந்த சந்திப்பு நிகழ்வு இன்றும் மனதில் நிழலாடுகிறது. வலையொலி தொலங்களின் வழிப்பாதையில் வரிகளை செதுக்குகிறேன். தமிழ் தேசிய தளத்தில் தன்னை ஒப்படைத்து கொண்டாலும் ஆளுமை தலைவரை ஆங்காங்கே தேடுவதுதான் என் வாழ்க்கையில் நான் கழித்த நாட்கள் நிறைய. சில தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற தகுதியற்றவர்களிடமும் நாம் பயணித்திருக்கிறோம். இருந்தாலும் கலவையும் கற்றுமர தமிழர் பண்பாடு கற்று தெரிந்தோம். தாயகத்தில் எம் இனமானத்தினுடைய தலைவனையும், எல்லை காத்த போர்படை தலைவன் மகத்தான மண்ணுரிமை தலைவன் வீரப்பனாரையும் கரம் பிடித்த இந்த கரங்கள் ஒரு நல்ல தலைவனை தேடுகிற சூழலில்தான் எழுந்தது புது ஞாயிறு, விரிந்தது செவ்வானம், மகிழ்ந்தது தமிழர் பேரினம். மகத்தான தலைவர் விஜய் உருவாகியிருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பே சேரத் துடித்த நான் சேர்ப்பதற்கு யாரை அணுகுவது என்று தடுமாறுகிற சூழல். எவரை போய் தேடி நம்முடைய கருத்தியலை சொல்லுவது? காத்திருந்த நாட்கள் 2 ஆண்டுகள். கோடி கண்களை பார்ப்பதற்கு இந்த 2 கண்களும் எவ்வாறெல்லாம் துடித்தது என்பதை நான் அறிவேன். சாலையில் நடைபெற்ற மாநில மாநாட்டை எப்படியாவது காண வேண்டும் என்று நான் துடித்தபோது என் வீட்டிலே ஒரு துக்க செய்தி. என் உறவினர் ஒருவர் மறைந்ததால் வர முடியாமலேயே போனது. கூடல் மாநகரில் கூடுகிற லட்சக்கணக்கான மக்களை பார்ப்பதற்கும் நான் ஆசைப்பட்டேன். என் தந்தையாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சூழல். பரவாயில்லை, காணொளியில் பார்த்து கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழர் மரபு வழி வந்த தலைவன் கூடியிருக்கிற கூட்டங்களுக்கு மத்தியில் தன் குரல் வளத்தால் கருத்துக்களை தெரிக்கிற நேரத்தை கண்டு கண்டு நான் ரசித்தவனில் ஒருவன். ஆகா, எத்தனை பேரழகு அந்த 2 மாநாடுகளும். திருக்கோட்டமாம் திருச்சியில் தலைவர் உரையாற்றுகிற செய்தியை உன்னிப்பாக கவனித்தேன். அரியலூரில் அவர் அழகாக பேசியதை நானும் ஆனந்தப்பட்டு ரசித்தேன். நாகப்பட்டினத்திலிருந்து கிழக்கு நோக்கி தாயக தலைவனை பற்றி பேசிய சொல்லாடல் இன்றும் என் நெஞ்சத்தில் நிழலாடுகிறது. திருவாரூர் மண்ணிலிருந்து திரண்ட கூட்டத்திற்கு மத்தியில் தலைவன் பேசிய வரிகள் என் வாழ்வையே செதுக்கியது. சில நாட்கள் கழித்திருந்து தலைவன் எப்போது மீண்டும் ஒரு உரையை தொடங்குவான் என்று சொன்ன நேரத்தில் நாமக்கல்லில் நாவை சுழற்றுகிற தருணம். லட்சங்களில் கூடியிருக்கிற மக்களுக்கு முன்னால் தலைவன் பேசிய பேருரை. அது என் பார்வைக்கு பேருரைதான். அழுத்தமாக ஆழமாக அவர்களே என்று சொல்லாமல், அதிலே அரை மணி நேரம் போக்காமல் எதை விதைக்க வேண்டும் இந்த மக்களுக்கு என்று தெளிவும் தெரிந்தும் ஒரு பேச்சாற்றலை பேசிவிட்டு அந்திமாலை பொழுதுகளில் காவிரி கரைபுரண்டு ஓடுகிற தேசமாம் கரூரில் பேச இருக்கிறார் என்பதை அறிந்த நான் அன்று பகல் முழுவதும் காத்திருந்தேன். கரூரில் ஊழல் துறையைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவன் காவிரியை காணாமல் செய்த ஒரு அயோக்கியன். தலைவர் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் மரியாதையாக திட்டுங்க, பொறுத்திருந்து தான் போக வேண்டியதாக இருக்கு. 41 தமிழர்களை பழிவாங்கிய கூட்டங்கள், சதிகாரர்கள். அன்றைக்குத்தான் என் மூத்த தங்கையினுடைய கணவர் இறந்து போனார். நிலை தடுமாறி நிலை குலுந்து போய் நான் இங்கிருந்து பேருந்துகளில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது ஒவ்வொருவராக விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிகிற போது என் வீட்டில் என்னுடைய தங்கையின் கணவர் மறைந்து விட்டார் என்பதையே மறந்து
41 தமிழர்கள் மறைந்து போகிற சூழலை உருவாக்கிய அயோக்கியர்கள் யார் என்பதை அலசி ஆராய பேருந்திலேயே தொடங்கி போய்க் கொண்டிருக்கிறேன். என் மாமா மறைந்ததையே நான் மறந்து போய் கரூர் நினைவுகள் என்னை நெஞ்சத்தை பதறச் செய்தது. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் 42 உயிர்களை நான் பலியாக்கியிருக்கிறேன், என் தங்கை கணவரோடு சேர்த்து. சொந்த ஊருக்கு செல்லுகிறேன். நன்றாகத்தானே இருந்தார் மாமா. இவ்வளவு சீக்கிரம் 54 வயதில் தன்னுடைய வாழ்வை முடித்து கொண்ட தருணம். தங்கை நிலை குலைந்து போய் கிடக்கிறது, தடுமாறி கிடக்கிறது. நான் தாளாட்டிய பிள்ளை அல்லவா? கரம் கோர்த்து ஆறுதல் சொன்னாலும் அழுது கொண்டே என் தங்கை என் கரத்தை பற்றி நிற்கிற போது கரூர் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. மாமா வாழ்ந்து ஏதோ சென்றிருக்கிறார். ஆனால் சின்னஞ்சிறிய பிஞ்சு நெஞ்சங்கள் மிதிப்பட்டு உதைப்பட்டு கழுத்தை நெரித்து மூச்சடக்கி தன்னுடைய இறுதி வாழ்வை 1.5 வயதில் கூட முடித்து கொண்ட என் பிள்ளைகளை நான் நினைத்து பார்க்கிற போதுதான் இப்படி ஒரு சம்பவத்தை அரங்கேற்றிய அவல கொடுமையாளர்கள், போலி அழுகையில் புரண்டவர்கள், நடிப்பு அழுகையில் நாட்டையே கொள்ளையடிப்பவர்கள் அழுததை நான் ரசித்தேன். இந்த நிகழ்வை பற்றி நான் வலையொலித்தளங்களில் மிக காட்டமாக கடுமையாக நான் பேசிய தருணம். ஊழல் துறை அமைச்சர்களும், ரவுடித்துறை அமைச்சர்களும், கொள்ளைத்துறை அமைச்சர்களும், கோடிக்கணக்கில் சுருட்டிய அமைச்சர்களையும் நான் பகிரங்கப்படுத்தி பேசினேன். நினைவுக்கு வந்தது. யாரை சந்திக்கிறோம்? ஒரு மகத்தான தலைவரை சந்திக்க வந்திருக்கிறோம். ஆகா, மாலை நேரம் 5 மணிக்கு மகிழ்ந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கிளம்புகிறது. என் இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற இளவல் ராஜ்மோகன் அந்த காரை ஓட்ட நானும் பின்னால் தான் அமர்ந்து சிங்கார சென்னையின் சாலைகளில் தட்டு தடுமாறி சென்றது மகிழுந்து. கிழக்கு நோக்கிதான் மகிழுந்து பயணிக்கிறது, பட்டினப்பாக்கம்தான் பயணிக்கிறது என்பதை உணர்ந்தேன். ஆம், சுற்றி சுற்றி மகிழுந்து ஏறுகிறது மேலே. ஏதோ நான் வாழ்ந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் திம்மம் மலைப்பாதையைப் போல் ஏறுகிறது. கார் ஒரு இடத்திலே நிறுத்தப்படுகிறது. இறங்கினேன். மௌனமாய் ஒரு நடை. வரவேற்பாளர்கள் அழைத்தார்கள். வணக்கம் சொன்னார்கள். வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா என்று நலம் விசாரித்தார்கள். நன்றாகவே இருக்கிறேன், வாருங்கள். என் கையில் இளவல் ராஜ்மோகன் அவரிடத்திலே சொன்னேன், நான் அண்ணனுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்க விரும்புகிறேன். என்ன அண்ணா? சந்தனக்கன்றை அவர் கரங்களில் கொடுக்க வேண்டும். தாராளமாக. நான் யாருக்கும் சால்வை கொடுப்பதில்லை. ஒன்று மரக்கன்றுகளை கொடுப்பேன், இல்லையில் மனதிற்கு ஏற்ற புத்தகங்களை கொடுப்பேன். ஆகையால் மரக்கன்றை கொடுக்கிறேன் என்று சொன்னேன். சிலாகித்து சென்றார் ராஜ்மோகன். கதவு திறக்கப்படுகிறது. ஒரு அரங்கம். கண்ணாடிக்குள் கடல் அலைகள் முத்தமிடுகிறது. கடலே சங்கநாதம் இசைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்திமாலை பொழுதில் சூரியன் கிழக்கே மறையக்கூடாதா என்கிற ஏக்கம் கூட எனக்கு இருந்தது. உட்காரச் சொன்னார்கள். என்ன சாப்பிடுகிறீர்கள்? நான் தேநீர் குழம்பி சாப்பிடுவதில்லை. பிறகு பச்சை தேநீர் இருந்தால் கொடுங்கள் என்று சொன்னேன். கிரீன் டீ. சற்று நிமிடத்தில் வந்தது அழகான அந்த அரங்கம். இசைஞானியின் தாலாட்டில் மென்மையான இசையோடு ஒரு புதிய பூபாலம் நடந்தேறிக் கொண்டிருந்தது. ஆம், இளையராஜாவின் தாலாட்டு பாடல் என்று தொலைக்காட்சியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் உண்டு, கலங்காது. இந்த பாடல் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்த பாடல். எனக்கு ஏற்றார் போல என்னை வரவேற்றது. அமர்ந்தேன். மந்திர புன்னகையோ மஞ்சள் நிலவோ கண்ணே கண்ணே. இசைஞானியின் உறக்க பாடல். கவிஞர் கண்ணதாசன் கடைசி நிமிடங்களில் கண்ணை மூடுவதற்கு முன்னால் அமெரிக்காவிற்கு பிரயாணம் செய்தபோது தன் குழந்தையை மடியில் போட்டு தாளாட்டுகிற நேரத்தில் கவிஞன் கைப்பட பேனா பிடித்து இறுதி வார்த்தைகளை எழுதி கொண்டிருந்த வரிகள். கண்ணே கலைமானே கன்னிமையில் என்ன கண்டேன் உன்னை நானே, அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன். இந்த வரி என் தலைவனை அந்து பொழுதில் பார்ப்பதற்கு ஏற்ற வரியாக எனக்கு நினைவுக்கு வந்தது. நெஞ்சிரு கிளியே சித்திரப்புழியே. இந்த பாடலும் என் செவிநாளங்களில் தென்றலாய் பரவியது. இளவல் ராஜ்மோகன். அண்ணா, தலைவர் அழைக்கிறார். ஆஹா, அப்பொழுதுதான் ஒரு பாடல் என் காதுகளில் ஆராதனை செய்தது. தாளம் பூவே கண்ணுறங்கு. கதவு திறக்க என் தேக முடிகள் போர்க்களத்திற்கு கிளம்பியது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, யாருக்கும் நிலத்தில் அஞ்சாத மனிதன். கம்பீரமாய் ஓடி வந்து என்னை கைபிடித்து தாங்கி கட்டி ஆரத்தழுவி. ஆஹா, அணுகுண்டு பிரளயம் இங்கே வாகை மலராய் வந்து நின்று ஒரு தலைவன் என்னை ஆராதித்தான். அவன்தான் எதிர்கால தமிழர்களின் தலைவன் விஜய். உட்காருங்க.
போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தேன். அவரும் எதிரே அமர்ந்தார். நல்லா இருக்கீங்களா? இருக்கிறேன். உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய பேச்சுக்கள், நான் யோசிக்கிறத நீங்கள் பேசிடுறீங்க. கனெக்டட் டு லீடர். சாதாரண மனிதன், எளிய மனிதன், கருவேலங்காட்டிற்குள் வெள்ளாடுகளையும் மாடுகளையும் மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு தாயினுடைய பிள்ளை. மரணம் தொடுகிற நேரம் மௌனமாகி விடுமோ என்கிற கனவுகள், தந்தையாரின் படுக்கை நிலை. அவ்வாறான சூழலில்தான் என் தலைவனை, அதுவும் தமிழர்களின் தலைவனை, தங்க தலைவனை நான் பார்த்த தருணம். என் அப்பாவிடம் நான் சொன்னேன், தலைவனை பார்த்து விட்டேன் என்று. அவர் சொன்னார், அழுதார், சரியான இடத்திற்கு பயணமாகி கொண்டிருக்கிறார். ஏனல்லவா, எனது தந்தையார் வேலூர் சிறையிலிருந்து தப்பி வந்த 13 பேர் என் வீட்டிற்குள் வைத்திருந்த காலகட்டத்தில் வேலைக்கு உழுகப் போனது. கிடைக்கிற 300 ரூபாயை கொண்டு வந்து தங்கியிருக்கிறதுக்காகவே ரேஷன் அரிசியை வாங்கி கொண்டு வந்து கொட்டியவர். இன்னும் அந்த வீடு இடிக்கப்படாமல் இருக்கிறது. காரணம், என் தேச தலைவனின் புதல்வர்கள் வந்து 60க்கும் மேற்பட்டவர்கள் தங்கிய இல்லம். அவர் சொன்னார், இப்பொழுதுதான் நீ சரியான திசையை தேர்வு செய்திருக்கிறாய். நான் அழுகிறேன். அழுகாத, அடுத்த அரசியல் பயணம் என்பது மிக ஆழமானது. கவனத்துடன் நீ இந்த அரசியலில் பயணிக்க வேண்டும் என்று எனக்கு கைபேசியின் மூலமாக முகம் தெரிந்தவாறே பேசினார். அது ஒருபுறம் இருக்கிறது. தலைவனிடத்தில் இந்த தருணத்தை சொல்லுகிற போது உன்னிப்பாக கவனித்தார். உங்கள் போராட்டம் எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப அசாத்தியானது. நான் சொன்னேன், நான் இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறேன். தலைமை எதை சொல்லுகிறதோ, தலைமை எதை கட்டளையிடுகிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு முதல்கள போராளியாக துணிந்து நின்று முன்னால் நின்று இரத்த துளிகளுக்கு மத்தியில் என் இயக்கத்தை வளர்த்தெடுக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னேன். புன்முறுவலான ஒரு சிரிப்பு. நீங்கள் இடுகிற கட்டளையை மீறமாட்டேன் என்றேன். அன்பொழுக சிரிப்பு. பேசினார்கள் தலைவர். நல்லா செய்வீங்கன்னு நம்பிக்கையில் தான் நான் உங்களை அழைச்சிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. அப்பொழுது தான் எழுதினேன், களமாட நாள் குறிப்போம், கயவர் படைகளை தூளாக்குவோம் என்று என் எண்ணத்தில் ஒரு வரிகள் வந்து போனது. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி தங்கத்தேரையே தானமாக்கியதைப் போல தமிழர்களின் தங்கத்தேராக பாரி இன்றைக்கு தமிழர்களிடம் ஒப்படைத்ததைப் போல தலைவன் விஜயை நான் பார்த்தேன். ஆம், கோடான கோடி தமிழர்களுக்கு ஒருமுகமாய் நின்று கொண்டு ஒலித்திருக்கிற மாபெரும் குரல் தலைவர் விஜய் அவர்கள் எழுந்தார். நானும் எழுந்தேன். மஞ்சளும் பச்சையும் கலந்த கிளிப்பச்சை நிறத்தில் எனக்கு ஒரு பெரிய பட்டுச்சால்வையை அழகுற போர்த்தி அழகு பார்த்தார், சிரித்தார். போட்டோ எடுத்துக்கலாமா? ஆம், எடுக்கலாம். இளவல் ராஜ்மோகன் அவர்கள் தன்னுடைய கைபேசியிலே அந்த புகைப்படத்தை எடுத்தார். மீண்டும் எப்படி சிவப்பும் மஞ்சளும் ஒரு சேர என் கொடி பறந்ததோ, எந்த சிவப்பும் எந்த மஞ்சளும் தமிழர்களுக்கான அடையாளமாக இருந்ததோ, அதே நிறத்தில் ஒரு துண்டை எடுத்து என் தோளில் போடுவதற்கு முன்பாக சொன்னார், இதை நீங்கள் போட்டுக்கிறீங்களா? அதை வாங்குவதற்கு தானே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். கழுத்திலே போட்டார். இன்னொரு தாயகத்தின் நிறக்குடியை என் தோளில் சுமந்த தருணம் தென்பட்டது. அண்ணா, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உடனடியாக ராஜ்மோகன் அவர்கள் சந்தனக்கன்றை எடுத்து கொண்டு வந்தார். என் கரங்களில் கொடுத்தார். தலைவர் கையில் நான் கொடுத்தேன். உன்னிப்பாக அந்த மரத்தை பார்த்தார். சந்தன மரம். அது எப்படி உருவாக்குவது என்பதற்கு ஒரு சிறிய வரிகள் அங்கே தேவைப்பட்டது. இந்த கண் வாடி விடுகிறது என்றால் அதற்கு முன்னால் கீழே ஊனப்பட்டிருக்கிற பொன்னாங்கனி கீரை செடியும் வாடிவிடும். அது வாடினால் கன்றும் வாடிவிடும். அதற்காகத்தான் ஊடுபயிராக பொன்னாங்கனியை நட்டிருக்கிறார்கள். இதை தலைமை அலுவலகமான தாயக நிலமான பனையூரில் வெற்றி திடலான தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் வைத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் சொன்னபோது உதவியாளரை உடனடியாக அழைத்து பத்திரமாக பாதுகாப்பாக கொண்டு போய் நட வேண்டும் என்று உத்தரவிட்டார். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனமாடியது என்று வள்ளலார் இந்த மண்ணில் நமக்கு வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு தீபமாய் என்றும் அவர் வெளிச்சமாய் தருகிறார். அந்த வள்ளலார் எப்படி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனமாடியது என்றானோ, அதை போல தலைவர் அவர்களும் அந்த செடி வாடிவிடக்கூடாது என்பதிலே வள்ளலாருக்கு இணையாக யோசித்தார். நான் போயிட்டு வருகிறேன் என்றேன் புன்முறுவலோடு. அண்ணன் வீரப்பனுடைய ஸ்டோரி நான் கேட்கணுமே என்றார் என்னிடத்திலே. சிரித்தேன். உங்களுக்கு நேரம் இருக்காது, தேர்தல் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தமிழர் வீதிகளில் தமிழர்கள் உங்களை காண்பதற்காக எந்த சூழலிலும் தயாராக இருக்கிற நேரத்தில் நேரம் கிடைக்கும் போது, சந்திக்கிற போது, நீங்கள் நினைக்கிற போது மகத்தான மண்ணுரிமை தலைவர் வீரப்பனாரை பற்றி உங்களிடத்திலே பேசுவேன் என்றேன். மீண்டும் ஒரு முறை என் தோளில் கை போட்டு ஆரத்தழுவி சிவப்பு மஞ்சளும் கலந்த துண்டில்
அவர் சொன்னார், இதை நீங்கள் போட்டுக்கொள்வீர்களா என்கிற போது நான் போட்டதற்கு பிறகு சொன்னார், போட்டாடுங்க என்று இளவல் ராஜ்மோகன் அவர்களிடத்திலே சொன்னபோது இன்னொரு படம். மீண்டும் நான் போயிட்டு வருகிறேன் என்று அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தது தாயகத்தை விட்டு வெளியே வந்ததைப் போல. சந்தனக்காடுகளில் சங்கமித்த நாட்களில் வெளியே வீரப்பனார் பத்திரமாக போயிட்டு திரும்பி வர வேண்டும் என்று சொன்னதைப் போல என்னுடைய தலைவர் விஜய் அவர்கள் வழியெழுப்பி வைத்த அந்த தருணம் வன்னிக்காடும் சந்தனக்காடும் சங்கமித்த சூழலாய் எனக்கு தலைவருடைய வீடு அமைந்தது என்று தான் சொல்ல தோன்றுகிறது. ஆக ஒரு மாபெரும் மகத்தான தலைவனை சந்தித்த தருணம் விடிந்தால் 8 நாட்களாக போகிறது. வீரியத்தோடு களமாடுவதற்கு இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது என் தலைவனும் நானும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் என்றால் ஆயிரக்கணக்கானவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து கைபேசிகளை எடுக்க முடியாத சூழல் கூட அமைகிறது. என்னை வாழ்த்துவதற்கும் என்னை போற்றுவதற்கும் என்னை உயர்த்துவதற்கும் தமிழர் நாட்டில் ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு வாழ்த்து சொல்லுகிற இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பை உணர்ந்து அன்றாட செய்திகளை அகிலமும் தெரிவிக்கிற உங்கள் வலையொலித்தளத்தில் என்னை அழைத்து பேச வேண்டும் என்று சொன்னபோது கூட நான் புல்லரித்து போனேன். ஆம், வருகிறேன், காலதாமதமானாலும் கண்டிப்பாக வருவேன் என்று காலையிலிருந்து தொடர்ச்சியாக வலையொலித்தளங்களில் நான் பேசிவிட்டு இங்கே வந்தபோது தான் தெரிந்தது 2 போராளிகளையும் நாம் சந்திக்கிறோம். உங்களுடைய பணிகள் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். தொடர்ந்து நீங்களும் நானும் களமாட புறப்படுவோம். களம் கடுமையானது, வலிமையானது, கற்களிலும் முற்களிலும் கடக்க வேண்டிய சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. தலைவர் அவர்கள் சொன்னார்கள், இது தீய சக்தி என்று உலகத்திற்கு பறைசாற்றினார். என் தலைவனை உருவாக்கிய தலைவர் எம்ஜிஆர் சொன்னபோது கூட இவ்வளவு பெரிதாக இந்த மந்திர சொல் பேசப்படவில்லை. அதற்கு அடுத்தாற்போல் தமிழ்நாட்டை அந்த அம்மையார் ஜெயலலிதா சொன்னபோது கூட இந்த வார்த்தைக்கு வலிமை இல்லை. ஆனால் எம் தலைவன் தீய சக்தி என்று சொன்னது உலகம் முழுவதும் தீய சக்தியை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாமும் அடையாளப்படுத்துவோம். நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் 4.25 ஆண்டுகளில் நடைபெற்ற மொத்த படுகொலைகள் 7856 படுகொலைகள், 33 ஆணவ படுகொலைகள், 39 கற்பழித்து படுகொலைகள், 9 குழந்தைகள் மீது வன்மம் கொண்டு வன்முறை செய்த போக்சோ வழக்குகள் காவல்துறை மீதே பதிந்தது. ஆகையால் நீங்கள் தீய சக்தி தான். குறவை மீனும் கொக்கும் வாழுகிற பள்ளிக்கரையில் இடத்தை ஆட்டையை போட்ட அயோக்கியர்களால் யார் என்றால் அதுவும் நீங்கள். ஆகையால் தீய சக்தி தான். 17 கோடி ரூபாய் செலவிலே பாலம் கட்டி திருவண்ணாமலையில் மலையோடு அடித்து சென்ற பாலம் நொறுக்கப்பட்டதற்கு காரணம் ஊழல் நிறைந்த ஆட்சியை நடத்துகிற உங்களுக்கு தீய சக்தி தான் நீங்கள். தமிழர்களை பொக்கிஷம் என்று தமிழர் வரலாற்றில் தனியொரு மனிதராக தன்னை உழைத்து பால்பன் திட்டத்தில் தொடங்கி கொரோனா காலத்தில் கூட 1.5 கோடியை இந்த சமூகத்திற்கு வழங்கிய மாபெரும் தலைவன் விஜய் உங்களை தூய சக்தி என்று சொல்லுவார்கள் என்றால் அது தூய்மையான சொல். தூய சக்தியாக வளவர துடிக்கிறது தமிழக வெற்றி கழகம் 2 வயது குழந்தை. பொறுத்திருங்கள், நீங்கள் அதிகாரத்தை சுவைப்பது இதுதான் இறுதி காலம். இன்னும் 4 பிறைகள் தான் இருக்கிறது. 4 பிறைகளுக்கு பிறகு முழுநிலவு இந்த மண்ணில் வெளிச்சம் தருகிற போது உங்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்கும் இந்த இயற்கை. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி. நன்றி.